அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் எனக்கு இவ்வளவு கௌரவம் மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்க? நான் என்ன வெளி மனுஷனா? நானும் உங்க வீட்டுல ஒருத்தன் தான். அதாவது ஒரே ஊர்ல நாமெல்லாம் பல வருஷங்களா வாழ்றோம். அப்படி பார்க்கும்போது நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். துர்க்கைக்கு பூஜை பண்றீங்க, அதுல கலந்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? வாங்க போலாம். அம்மா வாங்க ஐயா. உட்காருங்க ஐயா. தாயே, இந்த துர்க்க பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை. மிகப்பெரிய மகாராஜாக்கள் கூட போருக்கு போறதுக்கு முன்னாடி, சிம்மாசனத்துல உட்காரதுக்கு முன்னாடி இந்த விரதத்தை பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விரதத்தை முறையா செஞ்சா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும். இது அதிர்ஷ்டம் இல்லாம என்ன? நீங்க எவ்வளவு பெரியவரு, பெருந்தன்மையோட எங்க வீட்டு பூஜைக்கு வந்திருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணுமா? இல்ல, இது அந்த அம்மனுடைய சங்கல்பம். அவளுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவன். என்ன பாராட்ட வேண்டாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்காரர் பெரிய பண்டிதர் இல்ல, ஸ்ரீசக்கரத்தோட உபாசகராய் இருந்தார். பாவம், அன்னைக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை. அது விதி. அவ கண்ணை திறந்து பார்த்துட்டா இதெல்லாம் பெரிய விஷயமா அவளுக்கு? இருக்கட்டும், பூஜையை ஆரம்பிக்கலாமா? பூஜையை செய்ய வேண்டியது சுந்தரி தான். எங்க அவளை காணமே? வெளியதான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். சுந்தரி, 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 எவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசுற நீ. எவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் சொல்ற. இவ்வளவுலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா அந்த அம்மனையே திட்டிட்டு திரிஞ்சிட்டு இருந்தேல்ல. நீங்க என்ன பேசுறீங்க பாட்டி? பாத்தியா லலிதா, உன் பொண்ணு என்ன கிண்டல் பண்றதுக்குனே காத்திட்டு இருக்கா. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறா பாரு. சத்தியமா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அப்படியாமா? உனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் 1.5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்க தெரியும். அம்மா, என்னம்மா பாட்டி என்னென்னமோலாம் பேசுறாங்க? ஆனா ஒரு நிபந்தனை. பூஜை பண்ற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நான் பண்ற பூஜையை பத்தி யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது. நான் நடந்துக்கிற விதத்தை பத்தி யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது. பூஜை செய்யற நேரத்துல மட்டும் என்னோட பூஜையை பத்தி நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். மற்ற நேரத்துல இந்த பூஜையை பத்தி யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் இந்த பூஜையை செஞ்சு முடிக்க மாட்டேன். உங்க பாட்டிக்கு தெரியலம்மா, அவங்க ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன லலிதா, நீ உன் பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி தாளம் போடுறியா? பூஜையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கால அவ. மாமியாரும் மருமகளும் என்ன ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லடா, சாதம் சாப்பிடுறீங்களா டிஃபன் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா, எப்பவும் சொன்னதான் செய்யணும், செய்யறதான் நாம சொல்லணும். மீறி பண்ணா அம்மனுக்கு கோவம் வந்து கடைசியில நம்ம ஆசையை நிறைவேற்ற மாட்டா. புரியுதா? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடக்கணும்னு அந்த அம்மன் உத்தரவு போட்டுட்டா. லலிதா, இலைய போடு.
அவங்க வீட்ல துர்கா பூஜை நல்லபடியா நடந்ததா? ஆ ஆ நல்லாச்சு. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கிளம்பிட்டீங்களாமே, என்னாச்சுங்க? ஆ எவ்வளவு நேரம் தான் அவங்க வீட்லயே நான் உட்காந்துருக்கிறது? 10 நிமிஷம் தான் நீங்க அவங்க வீட்ல இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆ என்ன இருந்தாலும் சேகரன் எனக்கு கீழே வேலை செய்யறவன் தானே. சம்பந்தம் பேசுறேன்னு கிளம்பி போனீங்க, எதுவும் பேசலையா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? சுந்தரிய நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வர்றது எனக்கு இஷ்டம் இல்ல. அப்போ உன் புள்ள அவளை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருவான். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அதுக்கு சுந்தரி ஒத்துக்க மாட்டா. அவ நம்ம மகன் சச்சிய காதலிக்கல. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். நீங்க மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டு சுந்தரிய இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த கணக்கையும் நான் போடல. சச்சிக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உற்சவம் நடக்கிற நேரத்துல அவங்க 2 பேரையும் ஃபாரின் அனுப்புறேன்னு சொன்னீங்களாமே. சாப்பிட்ட சாப்பாடு சரிக்க மாட்டேங்குது அந்த தேசிங்கனுக்கு, சும்மாவே இருக்க மாட்டானா? நான் அவங்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட வந்து ஓதிருக்கானா? அவர் மேல எங்க கோவப்படுறீங்க? நான் இல்லாத நேரத்துல நீங்க 2 பேரும் இந்த வேலை தான் பண்றீங்களா? நான் என்னெல்லாம் பண்றேன்னு உளவு பாக்குறீங்க இல்லையா? உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன். எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுந்தரி அந்த அம்மன் கோவில்ல பிறந்த பொண்ணு. அதுக்கு நிற மாசம் வரத்துக்கு முன்னாடியே பிறந்த பொண்ணு. 1 மாசமா வேலைக்கு வராத லலிதா உற்சவத்தன்னைக்கு வயித்த தள்ளிக்கிட்டு வேலைக்கு வந்தா. அதுக்கு வெளியில வர வேண்டிய ஸ்ரீசக்கரம் வரல. அதுக்கு லலிதாவுடைய பிரசவம், சுந்தரியோடைய பிறப்பு, வெளியில வராத ஸ்ரீசக்கரம், இதெல்லாம் அந்த அம்மனுடைய லீலைன்னு தெரியலையா? அன்னைக்கு அந்த அம்மன் சுந்தரிய திடீர்னு பிறக்க வச்சு நீங்க போட்ட கணக்கெல்லாம் தலைகீழாக்கிட்டா. ஆனா இன்னைக்கு அந்த தாயுடைய கணக்க தலைகீழாகிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்றீங்க. அம்மனுடைய கோவத்துக்கு ஆளாகாதீங்க. சுந்தரி சாதாரண பொண்ணு கிடையாது, அவக்குள்ள தெய்வ சக்தி இருக்கு. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்கும் போதே சுமங்கலியா நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். வாமா சுந்தரி. நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணுமா? ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? என்னை தொட வேண்டாம் பங்காரி. நீ என்ன மடியா இருக்கியா? நானும் குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன், இரு. தொட வேண்டான்னு சொன்னேன். நீ சும்மா இரு.